அதாவது சிலர் வந்து பேசும் பொழுது சொல்லுவாங்க, ஏங்க இங்கே பாருங்க, தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறு. நான் சாப்பிட்டதுனால உங்களுக்கு வயிறு நிறையாது, நீங்கள் சாப்பிட்டதுனால எனக்கு வயிறு நிறையாது. நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் வயிறு நிறையும், நான் சாப்பிட்டா தான் என் வயிறு நிறையும். எதுலேயும் கரெக்டாக இருக்கணும், முக்கியமாக காசு விஷயத்தில் கராராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா சில மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி எண்ணி பார்த்து கூட இருக்குது குறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போவாங்க. ஒரு சிலர் பணத்தை கொடுத்தோன்னே வாங்கி பைக்கில் வச்சுட்டு ரொம்ப நன்றிங்க வரட்டாங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்து அங்கே போய் எண்ணி பார்த்து என்ன பணம் கம்மியாக இருக்குது, நம்ம எங்கேயும் தொலைச்சிருப்போமா, ஒருவேளை அந்த ஆள் கம்மியாக கொடுத்துருப்பானோ, சரி போய் கேட்போம். கேட்டால் கேட்க முடியாத அளவுக்கு கிளிகிள்னு கிளிப்பானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் யார் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை நம்ம எண்ணி பார்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, யானைக்கு முக்கியம் தும்பிக்கை, மனுஷனுக்கு முக்கியம் நம்பிக்கைங்க. நம்ம எண்ணி பார்த்து வாங்கினா அவர் தப்பாக எடுத்துக்கிட மாட்டாரா? நிச்சயமாக தப்பாக எடுத்துக்கிட மாட்டார். அதாவது பணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காரு, இவருக்கு உழைப்புடைய முக்கியத்துவமும் தெரியும், உழைப்புடைய அருமையும் தெரியும்னு சொல்லி உங்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய நபராக தான் பார்ப்பாங்க. மீண்டும் சந்திப்பு.